அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்கள் யாரையும் நம்பக்கூடாது. ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் கழிக்கும் சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாளில் ரிஷபராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஜோதிடத்தில் ராசி பலன் பார்க்கும் பலரும் நமக்கு சந்திராஷ்டமம் என்றைக்கு என்று பார்ப்பது வழக்கமாகிவிட்டது. சந்திராஷ்டம நாளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடக்கூடாது என்று சொல்வார்கள். சந்திராஷ்டமம் என்றால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் 2.25 நாட்கள் தான் சந்திராஷ்டம காலம் என்கின்றோம். அதிலும் குறிப்பாக நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம்தான் இந்த சந்திராஷ்டம நாளாகும். ஒருவருடைய மனதுக்கு அதிபதி சந்திரன் அவர் ஒரு ராசிக்கு 8வது வீட்டில் மறைவு பெற்றிருக்கும் போது மனதில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். மன அமைதியின்றி தவிக்க நேரிடும். தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் போகும். எனவேதான் பெரும்பாலானோர் சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு புது முயற்சியிலும் ஈடுபடாமல் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்வர். உண்மையில் சந்திராஷ்டமம் என்பது எல்லோருக்கும் கெடுதல் செய்யுமா என்றால் அதுதான் இல்லை. சந்திராஷ்டமம் என்றாலே இன்றைக்கு எல்லோர் மனதிலும் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுகிறது. ஆனால் அப்படி பயப்பட தேவையில்லை. சந்திராஷ்டமம் எல்லா நட்சத்திரங்களும் தொல்லை தராது. மேலும் ரிஷபம், மேஷம், கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் நல்லது மட்டுமே செய்யும் என்பது ஜோதிட கருத்தாகும். சந்திராஷ்டமம் என்பது ஒரு ராசியிலிருந்து 8வது ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலமாகும். இதை மிக சரியாக குறிப்பிட்டு சொல்வதென்றால் ஒரு நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரத்தின் பாதத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் வரும். உதாரணமாக விருச்சிக ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது அந்த ராசியில் மேச ராசிக்கு 8வது ராசியாக அமைகிறது. எனவே விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய 2.25 நாட்கள் மேச ராசிக்கு சந்திராஷ்டம நாளாகும். ஆனால் மேச ராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் என்று சொல்லிவிட முடியாது. துல்லியமாக சொல்ல வேண்டும் என்றால் மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் 2 நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம்.